தமிழ் பக்தன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஜயுடைய தா.வே.க கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்று இதில் நான் பேசியிருக்காங்க. 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. விஜய் அண்ணா பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியலையே, அப்படி தான் சொல்லணும். ஒரு அரசியல் தலைவராக களத்தில் வந்த பிறகு நமக்கு யார் எதிரி அப்படின்னு தீர்மானிச்சுட்டு யாரை எதிர்த்து அரசியல் பண்ண வந்தோமோ அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பேசணும், நேரடியாக பேசணும். விமர்சிக்கிற மாதிரி மேலோட்டமாக படத்தில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, இரட்டை அர்த்தங்கிற மாதிரி பேசக்கூடாது. அப்படி யாரை ஸ்ட்ரெயிட்டாக பேசினாலும் யாரையும் பேசலை, மேல் நோக்கம் தான் பேசலை. யார் பேரையும் குறிப்பிடலை, எந்த தலைவர் பேரையும் குறிப்பிட்டு பேசலை, எந்த கட்சி பேரையும் குறிப்பிட்டு பேசலை. நீங்கள் அரசியல் தலைவர் ஆன பிறகு நீங்கள் அதை பேசி தான் ஆகணும், தள்ளி போட முடியாது. அது மாதிரி அப்புறம் பண்ணையார் ஆட்சின்னு சொல்கிறீங்க. பண்ணையார் ஆட்சின்னா யார், அது தெளிவாக சொல்லணும் இல்லையா? யார் பண்ணையார்? இங்கே யாரெல்லாம் பண்ணையார் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லணும் இல்லை. நாம் அப்படி இல்லைன்றீங்க. பண்ணையார் தான் கணக்கு பிடிக்க அப்படி பணம் நிறைய கொடுத்தவங்க, இல்லை பணம் நிறையா வச்சுருக்கவங்க, ஆள் பலம் அடியாள் பலம் வச்சுருக்கவங்க, இல்லை நாட்டாமல் பண்ணுறவங்க, இப்படி யாராவது ஒரு வரைமுறை வச்சுருப்பீங்களே, யார்? ஏன் சொல்லவே இல்லை அதை பற்றி? அப்படி பார்த்தோன்னா நீங்களும் தான் நிறைய பணம் வச்சுருக்கீங்க, உங்களோட பணம் இல்லையா? உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், ஆதவ அர்ஜுனா, அவர்கிட்ட பணம் இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய லாட்டரி ஓயிலுடைய ஆளுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் தான் சென்ற முறை தேர்தலில் திராவிட கழகம் 350 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்தது யார்? உங்கள் பக்கத்தில் ஆதவ அர்ஜுனா தான் கூட்டு வந்தது. 350 கோடி கொடுத்து கூட்டு வந்தது அவர் தான். அதே திமுகவுக்கு தேர்தல் நிதியாக 509 கோடி கொடுத்தது யார்? உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா தான். இது உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு, இந்த ஊருக்கே தெரிஞ்ச வரலாறு. அப்புறம் நீங்கள் ஒரு 500 கோடி கொடுத்து பீகாரியான பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்து வச்சுருக்கீங்க, ஆதவ அர்ஜுனா கட்சியில் வச்சுருக்கீங்க. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு அரசியல் விவகாரம் ஒருத்தர் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு முன்னாடி சினிமாவில் நடித்து உங்களுக்கான முகங்கள் எல்லா இடத்துலையும் தெரியும், பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு அரசியல் சொல்லித்தரவங்க வந்திருக்காங்களா, இல்லை தேர்தல் விவகாரம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு தேர்தல் விவகாரம் எதுவுமே தெரியாதா? பீகார்லேருந்து வந்த 500 கோடி கொடுத்துட்டு பீகார்லேருந்து வந்த பிரசாந்த் கிஷோருக்கு என்ன அரசியல் விவகாரம் தெரியும்? அப்படி ஒரு மாயை கட்டமைச்சிருக்காங்க. இல்லை பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை கொடுத்த, ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனை கொடுத்த எல்லா தேர்தலும் வெற்றி பெற்றுறாங்களா? எல்லாருமே சிஎம் ஆகியிருக்காங்களா? அது ஒரு 10 விஷயத்தில் அது ஒரு விஷயம். தேர்தல் அறிக்கை மாதிரி தேர்தல் அறிக்கையில் ஒரு 10 விஷயம் இருக்குன்னா அதில் அவங்க பேசுகிறது ஒரு விடயம், அவ்வளோதான். அவங்களும் ஒரு ஆள் தான். ஆனால் அதுக்கு 500 கோடி 600 கோடி கொடுத்து நீங்கள் ஏழை கட்சின்னு வேறு சொல்லிக்கிறீங்க. எப்படி ஏழை கட்சி ஆகுவீங்க? ஏஐஎல்இ கட்சின்னு சொல்கிறீங்க. ஏஐஎல்இ கட்சின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணத்தை எடுத்து கொடுத்தீங்க? இல்லைன்னா உங்களால் மறுக்க முடியுமா பணம் கொடுக்கலன்னு? அது போகட்டும். இங்கே தமிழ்நாட்டில் நடந்த இப்போ இடைப்பட்ட காலங்களில் நடந்த எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை பாலியல் தொலை நடந்திருக்கு, இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்திருக்கு? இதை பற்றி நீங்கள் விரிவாக்கமாக ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆழமாக பேசியிருக்கீங்களா? எதுவுமே பேசலையே. நீங்கள் பேசுனது எல்லாமே சும்மா சினிமா வசனங்களை மாதிரி மட்டும்தான் பேசியிருக்கீங்க. ஆழமாக ஒரு விஷயத்தையும் பேசலை நீங்கள். இதெல்லாம் ஏன் நீங்கள் பேசணும்னு எதிர்பார்க்குறோன்னா, நீங்கள் ஒரு திரைப்பிரபலம், உங்கள் பேரை போட்டு உங்கள் பேர் ஒரு செய்திச்சன்னா இந்த மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் போய் சேரும். நீங்கள் இப்படி மேலோட்டமாக பேசினா, நீங்கள் பேசுறது சரின்னு நம்புகிற கூட்டம் பாதி பேர் இருக்குது. நீங்கள் பேசுறது போல எனக்கு தவறுன்னு சொல்கிற கூட்டமும் கொஞ்சம் பேர் இருக்குது. இந்த மக்களை திரும்ப முட்டாள்தனமாகவே வச்சுக்கிறதுல என்ன இருக்குது? நீங்கள் யார் எதிரியோ அவங்கள அடித்து பேசுங்க. இங்கே பண்ணுறது தப்பு, இந்த சட்டம் தப்பு, இந்த நிகழ்வு தப்பு அப்படின்னு அடித்து பேசுங்க, ஓப்பனாக அடித்து பேசுங்க. அதையும் பேசவே இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக பேசவே இல்லை. வெறும் அறிக்கை தான் நீங்கள் விடுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க மற்றவங்களை பார்த்து அறிக்கை விடுறது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வெறும் அறிக்கை தான் விடுறீங்க. ஒரு அரசியல் விமர்சகர மாதிரி தான் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கவசரம். மாநாட்டில் அப்படி தான் பண்ணீங்க. அத்தனை கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு மாநாட்டில் வெறும் 45 நிமிஷம் பேசியிருக்கீங்க.
ஆனால் அதில் எதுவும் முக்கியமான அரசியல் பேசினா ஒரு அரசியல் முக்கியமான அரசியலே பேசலை. நீங்கள் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை மட்டும் பேசிட்டு போயிருக்கீங்க. நீங்கள் நடித்த படங்கள் நிறையா இருக்குது. நிறையா படங்கள் உதாரணம் சொல்லலாம். தமிழன் படம் இருக்குது, அதில் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரவே இல்லையா? கத்தி படம் நடிச்சிங்க, அது உங்களுக்கு ஞாபகம் வரவே இல்லையா? மெர்சலில் பேசின அரசியல் உங்களுக்கு ஞாபகம் வரவே இல்லையா? அதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்த வசனம் நம்ம மனப்பாடம் பண்ணி பேசிட்டோம், அவ்வளோதான். அதுக்கு இந்த மண்ணுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த மாதிரி அரசியல் தான் பண்ணுறீங்க. நீங்கள் சினிமா அரசியல் தான் பண்ணுறீங்க. அவசரம் கலா அரசியல் பண்ணவே இல்லையே. கலா அரசியல் தான் தேவை. யாருக்கு எதிராக நாம் கருத்து வைக்கிறோமோ அவர்கள் செய்த குற்றத்தை சரியாக சுட்டி காட்டி சொல்லணும். அப்போ தான் மக்கள் கவனிக்கப்படுவாங்க. அப்போ தான் புரட்சி வரும். அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க 67 வந்த மாதிரி 77 வந்த மாதிரின்னு. 67 77 இந்த மாதிரிலாம் இல்லை. அவங்கெல்லாம் 67 இருக்கும்போது திராவிட கட்சி ஏற்கனவே போட்டிட்டு 50 எம்எல்ஏவுடைய எங்களுக்கு இத்தனை வாக்கு சதவீதம் இருக்கு நிரூபித்த கட்சிகள். அவங்களாம் நிரூபித்து 67 பெரிய கூட்டணி வச்சாங்க. ஐயா ராஜாஜி கூட பார்வர்டு பிளாக் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி எல்லா கட்சியும் கூட்டணி வச்சு தான் திராவிட கழகம் அன்னைக்கு திமுக அன்னைக்கு வெற்றி பெற்றது 67. அவங்க தனிச்சுன்னு வெற்றி பெறல. அது பெரிய புரட்சி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அது புரட்சி தான். அன்னைக்கு புரட்சியா? அன்றைக்கி தேர்தல் வியூகங்களை அண்ணாவே வகுத்து அன்னைக்கு அவர் வெற்றி பெற்றார். அதனால் அது புரட்சி. காமராஜரை வீழ்த்துறதுக்கு தான், யாரையும் வீழ்த்தலை. காமராஜரை வீழ்த்துவதற்காக அன்னைக்கு உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் அது, திமுக கூட்டணி. அன்றைக்கி அந்த காமராஜருக்கு அந்த திமுக எதிராக நின்னது யார் தெரியுமா? இந்த ஈவேரா ராமசாமி தான். அது இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சு அப்படியே ஈவேரா தூக்கி இவங்க தூக்கி போகிறாங்க. சரி, அதை விடுவோம். 77 எம்ஜிஆர் புரட்சி பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னீங்க. எம்ஜிஆர் திமுக தொடங்கின காலத்துலேருந்தே அவர் கூட இருக்கார், திமுகவில் இருக்கார். திமுக பொருளாளர் வேறு, திமுக எம்எல்ஏ வேறு. இதெல்லாம் இருந்து அந்த கட்சியில் பயணித்து தொடர்ச்சியாக 2 பேர்த்துக்கு முரண்பாடு வரும்போது காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வராரு. அவர் வரும்போது பல மாவட்ட செயலாளர்களாகவும் கட்சி தொண்டர்களாக தான் வந்தாங்க. எல்லாருமே ரசிகராக வரல, எல்லாம் தொண்டர்களாக பின்னாடி அவருக்கு வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற செஞ்சாங்க. நீங்கள் இன்னும் அரசியல் தேர்தல் களத்திலே நிற்கவே இல்லை. உங்கள் ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. யாரும் தொண்டர்கள்லாம் கிடையாது. தொண்டர்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. எண்ணிக்கையில் 10 பேர் 5 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் தொண்டர்கள். மற்ற எல்லாமே இவர் ரசிகர் தான். நீங்கள் நடத்துகிற விழாவுக்கு பதாக கட்டி பாலாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த அரசியல் தலைவராக இப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்காவது எந்த அரசியல்வாதியை இந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வந்தோஷம் போட்டு ஒரு மீடியாக்காரரை அடிச்சிருக்காங்க. கேட்டால் அவங்க திமுககாரனை ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு அதுக்கான நிகழ்வு நடத்தினா அனைத்து மீடியாக்கள் தான் வருவாங்க, அனைத்து பத்திரிக்கையாளர் தான் வருவாங்க, எதிர்கட்சியிலேருந்து வருவாங்க, நமக்கான கட்சியிலேருந்து வருவாங்க. அப்போ தான் அவங்க செய்தியை வெளியில் போட முடியும், அவங்க செய்தியை ஆக்க முடியும். அதுக்கு தான் வராங்க. யார் வரக்கூடாது, யார் உங்களை தீர்மானிக்கிறது அரசியல் களத்தில் நீங்கள் தீர்மானிக்கவே சொல்ல முடியாது. எல்லோரும் தான் வருவாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு பவுன்ஸில் வச்சு அடித்து கொடுத்தனா நீங்கள் என்ன அரசியல்வாதி? இல்லை, அதை அடித்தது அதை சரியோ தவறோ அப்படி செய்தி சில ஊடகத்தில் அந்த செய்திக்கு நீங்கள் என்ன மன்னிப்பு கடிதம் கேட்டீங்க, என்ன வருத்தம் தெரிவிச்சிங்க? இதே தான் மாநாட்டிலையும் செஞ்சீங்க. மாநாட்டில் உங்களை நோக்கி வந்த ரசிகர்கள் கிட்டத்தட்ட 3-4 பேர் இறந்துட்டாங்க. அது உங்களால் நடக்கலைன்னு தெரியுது, ஏதோ விபரம் நடந்தது. ஆனால் உங்கள் தொண்டர்கள் தான் இறந்தாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிங்க? திமுக இப்படி சாராய வியாபாரி செத்து போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் பணம் கொடுத்துட்டு எனக்கு சம்மந்தம்னு சொன்ன மாதிரி அவங்கள இறந்தவங்களுக்கு நீ நிதி கொடுத்துட்டு எனக்கு சம்மந்தம்னு சொல்கிறீங்களா? ஏன் ஒரு வருத்தம் தெரிவிக்கல? இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு திரைப்பிரபலமாக இருந்து வந்ததால் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மக்கள் இதில் போய் சேரும். இங்கே பணம் வாங்காமல், சாராயம் குடிக்காமல், பிரியாணி தராமல் வாக்கு செலுத்துகிற மக்களை உருவாக்குற பணியில் நாம் தமிழ் கட்சி இருக்குது. அது ரொம்ப 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 கடினமான வேலை அது. ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து 60 ஆண்டுகளாக இதை பழகி வடிச்சிருந்த மக்கள்கிட்ட வெளியேற்ற அவங்கள பணம் பெறாமல், பிரியாணி இல்லாமல், கோட்டர் இல்லாமல், சாராயம் இல்லாமல் ஒரு மக்களை வாக்கு செலுத்துவதற்கு தயார் செய்து அவ்வளோ சாதாரண வேலையே கிடையாது.
எதை எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் யாரும் எழுதி கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அதையே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. பரந்தூர் போன உடனே ஜெயிச்சுட்டு சும்மா பேசிக்கிறீங்க. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கே போயாவது நீங்கள் அந்த கள ஆய்வு பண்ணி இந்த களத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு போய் பேசுனீங்களா? அங்கேயும் போய் பேப்பர் வச்சு பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் திரைப்படத்தில் பேசின எல்லா விஷயமும் வெறும் இயக்குனர் சொல்லி கொடுத்ததை அப்படியே காப்பி பண்ணி பேசிட்டு வந்துட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த மக்கள் அரசியலோடு பற்றி எதுவுமே தெரியல. இந்த மக்கள் என்ன கஷ்டத்தில் எதுவும் தெரியல. ஒவ்வொரு முறையும் அனிதா இருந்தால் போய் நிற்கினீங்க, யாராவது இறந்துட்டா யாராவது ரசிகர் இருந்தால் போய் நின்னீங்க. எதுக்கு போய் நின்னீங்க? விளம்பரத்துக்காக நின்னீங்களா? அவங்க உண்மையான வழிகளை உங்களை புரிஞ்சிக்க முடியலையா? அதை பற்றி பேச முடியலையா உங்களால்? இப்போ சாராயம் விற்றதை எதிர்த்து கட்ட 2 வாழைப்பீர்கள் வெட்டி கொண்டாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேசலை? நீங்கள் பேசணும். நாங்கள் என்ன பேசணும் முடியும்? நீங்கள் பேசி தான் ஆகணும். அரசியலுக்கு வந்து இதெல்லாம் பேசணும். அப்போ தான் மக்களுக்கு போய் சேரணும். இதெல்லாம் இவ்வளோ தவறு நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஒரு கொலைகளை பற்றி நீங்கள் பேசலை, ஒரு கற்பை பற்றி பேசலை, ஒரு பாலியல் தொலை பற்றி பேசலை, எதுவுமே பேசாமல் மொட்டையாக வந்து பண்ணையாரி ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா இந்த அரசியலால் வந்து திரும்ப மக்கள் முட்டாளாக்கப்படுவார்கள். உங்கள் ரசிகராக மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு காலத்துலேயும் அவங்க வந்து தொண்டரை மாறவே மாட்டாங்க. நானும் உங்களுக்கு ஒரு நேரத்தில் பதாக அடித்து பேனர் அடித்து ரசிகராகி கொண்டாட தியேட்டரில் வரிசையில் நின்று படம் பார்த்தவன் தான். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த மண்ணை பற்றி என்ன புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், தெளிவு இருக்கணும். உங்களுக்கு இந்த மண்ணை பற்றி எந்த தெளிவுமே இல்லை. உங்களுக்கு கூட்டணி கட்சியா பிரசாந்த் கிஷோர்? அவர் ஒரு தேர்தல் ஆலோசகர் தானே. அவர் எதுக்கு மேடையில் கூட்டம் உட்கார வைக்கிறீங்க? அவருக்கு உங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு வேலை செய்கிற ஒரு வேலையாள், அவ்வளோதான். அவருக்கு மேடைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை அவர் கூட கூட்டணி வச்சுருக்கீங்களா அந்த கட்சியோட? இல்லை. உங்கள் கூட கஷ்டப்பட்ட உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த கட்சிக்காக பாடுபடுற எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க. ஆதவர்ஜனாவுக்கு அங்கீகாரம் கொடுத்துறீங்க. அவங்க கட்சிக்காக உங்களுக்காக போஸ்ட் ஓட்டினவர் அவர் தொடர்ச்சியா? உங்களுக்காக தேட்டரில் எனக்காக இன்னும் கத்தனவரா, விசில் அடித்தவரா? அவருக்கு தான் நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்க எல்லாருமே பணபலம் படித்தவங்க தான், விளம்பரம் கொள்ளவங்க தான். ஆனால் உங்களுக்கு போஸ்ட் கட்டினவங்க எல்லாருமே உங்களுக்கு போஸ்ட் ஒட்டி உங்களுக்கு செலவு பண்ணி உங்களுக்கு மாலை போட்டு உங்களை இவ்வளோ பேர் நடிக்கிற ஆக்கின ரசிகர்களுக்கு எந்த அங்கீகாரம் நீ கொடுக்கல. அவங்கள யாரும் பெரிய அதிகாரத்தில் வச்சில்ல. முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஊழலை முதல்ல சரி பண்ணுங்கள். அந்த ஊழல்வாதிகளை பக்கத்தில் வச்சுன்னா அந்த ஊழல்வாதிகளுடைய ஊழலை பற்றி முதல்ல பேசுங்க. அது எல்லாம் இல்லாமல் எப்பவும் ஒரு விமர்சகர் மாதிரியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த அரசியல் என் மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாளாக்கும் என்பது மட்டும்தான் உறுதி. இந்த மக்களை தெளிவு செய்யாது என்பது உறுதி. நீங்கள் முதல்ல தெளிவாகிட்டு வந்து ஒரு தெளிவான அரசியலை யார் எதிரின்னு அடித்து பேசி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள். இவர் தான் எங்களுக்கு எதிரி, இந்த சித்தாந்தம் எங்களுக்கு எதிரியானது அப்படின்னு அடித்து பேசி இந்த அரசியலை நீ நகர்த்துங்க. அதுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். ஆனால் இதே மாதிரி திரை விமர்சகரை மாதிரி அரசியல் விமர்சகர் ஒரு அரசியல் நீங்கள் பண்ணினீங்கன்னா இது எந்த காலத்துக்கும் இந்த மக்களுக்கு பயன்பெறாது. மீண்டும் இந்த மக்களை முட்டாளாக்குகின்ற வேலை என்பதை உறுதியாக சொல்லுவோம்.